மாடி தோட்டத்தில் நம்ம வளர்க்குற செடிகள், காய்கறி செடிகள், பூச்செடிகள், பழச்செடிகள் எல்லாத்துக்கும் இந்த உரம் ஃபென்டாஸ்டிக் உரம்ங்க. யூஸ்வலாக நம்ம வாழைப்பழ தோலில் தான் நம்ம உரம் தயாரிப்போம். பட் வாழை சம்மந்தப்பட்ட வாழையோட எல்லா பார்ட்ஸ்லேயும் இந்த நிறைய சத்துக்கள் இருக்குது. அதில் இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து வாழைக்காய் தோலுங்க. வாழைக்காய் வந்து எந்த வெரைட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் இப்போ எடுத்துருக்கிறது நேந்திரம்பழ காயோட தோல். அதை ஒரு வாரம் ஊற வச்சுட்டேன் தண்ணியில். அதுலேயே 1 டீஸ்பூன் வெல்லமும் கலந்துருக்கேன். இந்த வெல்லம் எதுக்கு இந்த உரத்தில் கலக்கிறோம் அப்படின்னா, ரொம்ப நாள் ஆகிறது இது ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு. அப்படிங்கும்போது அதில் பேட் ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கும். நல்ல பழ வாசனை அடிக்கும் வெல்லம் கலந்தால். அதே மாதிரி புழுக்கள் வராமல் இருக்கும், பேட் ஃபங்கஸ் வராமல் இருக்கும். இன்னொன்று வந்து இந்த வெல்லத்தை வந்து வெல்லம் வந்து ஒரு நேச்சுரல் ஃபர்டிலைசர். அது தனியாகவே கூட கரைச்சி நீங்கள் டைல்யூட் பண்ணி ஒரு உரமாக கொடுக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த கரைசலில் வாழைக்காய் தோல் கரைசல்லையும் கலந்து நீங்கள் ஃபர்மெண்ட் பண்ணி அதை டைல்யூட் பண்ணி செடிகளுக்கு கொடுக்கும்போது ஒரு ஃபென்டாஸ்டிக் உரம். அதில் வந்து இந்த வெல்லத்தோட சத்தும் சேர்ந்து மண் வளம் கூடும். இப்போ இந்த வாழைக்காய் தோலில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பொட்டாசியம், ஃபாஸ்பரஸ், கால்சியம், இது 3மே நல்ல அளவில் இருக்குது. அதனால இது ஒரு ஃபென்டாஸ்டிக் உரங்க. வாழைக்காய் தோலை தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஊற வச்சு கண்டிப்பாக எல்லா செடிகளுக்கும் கொடுங்க. இந்த வெயில் காலத்துக்கு நல்ல ஒரு உரமாக இருக்கும். இது வந்து தக்காளி, பச்சை மிளகாங்கிற செடிகளுக்கெல்லாம் கால்சியம் சத்து குறையிறதுக்கு இது நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி செடி வளர்ச்சியை தூண்டும். பூக்கள் நிறைய உருவாகிறதுக்கு இது ரொம்ப தேவை. காய்கறி, பழச்செடிகள், பெண் பூக்கள் உருவாகி அந்த பூக்கள் உதிர்ந்து போகாமல் பார்த்துக்கும். அதே மாதிரி பூக்கள் உதிராமல் இருந்தாலே உங்களுக்கு நிறைய காய்கள் கிடைக்கும், நிறைய பழங்களும் உருவாகும். ஸோ ஈல்டும் ஜாஸ்தியாகும். அந்த மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக் உரம் இது. இதை நீர் உரமாக இந்த கோடையில் கொடுத்தீங்கன்னா உங்கள் செடிகள்லாம் தழைச்சி வளரும். நிறைய காய்களும் பூக்களும் பழங்களும் அள்ளலாம்.